பேரா மாநிலத்தில் அரசாங்க பதிவேட்டில் பதிவிடப்படாமல் இருக்கும் பெரும்பாலான வழிபாட்டு தலங்கள் எதிர்காலத்தில் சட்டம் மற்றும் நிர்வாக சிக்கல்களை எதிர்நோக்க நேரிடும். இதற்கு தீர்வு காணும் வகையில் மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் சிறப்பு குழு ஒன்றை அமைத்து வழிபாட்டு தலங்களின் பதிவு செயல்முறையை எளிமைப்படுத்தும் பரிந்துரை முன்வைக்கப்பட்ட நிலையில் மாநில அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஆ சிவனேசன் தெரிவித்துள்ளார். அதுக்கு பேர் இங்கிலீஷில் வந்து கெசட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், மலாயில் வந்து பேர் ஒத்தான்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு இந்திய சமுதாயமும் சரி, சீன சமுதாயமும் சரி, கிறிஸ்துவ சமுதாயமும் சரி, முஸ்லீம் அல்லாத சமுதாயம் 80% மேலே செய்கிறதில்ல. அப்போ ஒரு காலத்தில் வந்து அரசாங்க ஏட்டில் இல்லாட்டி பிரச்சனைகள் நிறையா வரும். 1936 கொடுக்கப்பட்ட சீன சுடுகாட்டு நிலம் இன்று வரை பதிவு செய்யாமல் இருக்கு. இதன் மூலம் பதிவு செய்யப்படாத இந்து, கிறிஸ்துவ மற்றும் சீனர்களின் வழிபாட்டு தலங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று சிவனேசன் நம்பிக்கை தெரிவித்தார். அலுவலகம் எடுத்து ஒன்றா வந்து பதிவு செய்கிறோம். கடந்த வாரம் வந்து இதை பற்றி நான் வந்து MMK ஆட்சிக்குழுவில் பேசி இதற்கு வந்துட்டு ஒரு சிறப்பு குழுவை அமைச்சு அந்த பேர் ஒத்தானை வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ரொம்ப கடினமாக இருக்குது, காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இதை வந்துட்டு SOPலாம் வச்சு எவ்வளோ சுலபமாக செய்ய முடியுமோ அப்படி செய்யணும் அப்படி மாநில அரசாங்கத்துக்கிட்ட ஒரு 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 விண்ணப்பத்தை வைத்திருந்தேன். அதுக்கு மாநில அரசாங்கம் அதையும் ஏற்றுக்கொண்டாங்க. இன்று சுங்கை சிப்போட்டில் உள்ள எங்கோர் காரை ஸ்ரீ மகா நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பின்னர் மாநில இந்திய விவகாரங்களுக்கான தலைவருமான அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இந்த ஆலய கும்பாபிஷேகத்திற்கு மாநில அரசாங்கம் மொத்தம் 50,000 ரிங்கேட் வழங்கியுள்ள நிலையில் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சிடம் இருந்து 86,000 ரிங்கேட் நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இப்பகுதியில் தற்பொழுது இந்துக்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் முன்னாள் குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றியுள்ள தோட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஆலயத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் இந்த ஆலயத்திற்கு தேவையான உதவிகளை மாநில அரசாங்கம் தொடர்ந்து வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார்.